ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து சேல்ஸ் டீம் சம்மந்தமாகவும் சரி, வித்ட்ரால் சம்மந்தமா, ரீஃபண்ட் சம்மந்தமா, புது ஐடி போடுற சம்மந்தமா, அதில் எப்படி நம்ம டாஸ்க் பண்ணுறது, எப்படி எஜுகேஷனல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது, இது பற்றி ஏகப்பட்ட அதில் சில டவுட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸுக்கான விளக்கங்கள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறது சில டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நியூ மெம்பரா இருந்தாலும் சரி, ஓல்டு மெம்பரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே லிங்க்ல தான் நம்ம லாகின் பண்ண போறோம் சரிங்களா? ஸோ இந்த லாகின் லிங்க் உங்கள்ட்ட இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும், உங்க அப்ளையன்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? இல்ல எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க WhatsAppல. நான் வந்து இந்த லிங்க் ஒண்ணு அனுப்புறேன். சரிங்களா? ஸோ இந்த லிங்க் நீங்க போனீங்க அப்டின்னா இந்த மாரி தான் காமிக்கும். மேல உங்களுக்கு லாகின் அப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த லாகின் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட சொல்லுவாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்டின்னா என்னன்னா, அதாவது ப்ரொஃபைல் ஐடி குடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்ட் போட்டுருவாங்க. ப்ரொஃபைல் ஐடினா என்னன்னா, நீங்க ஐடி கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒண்ணு ஐடி குடுத்துருப்பாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி குடுத்துருப்பாங்க. எஸ்பிஓ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து அஃபிலியேட்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு ஏஎஃப்ன்னு ஸ்டார்ட் ஆகும். மார்க்கெட்டிங் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு எம்ஏ அந்த மாரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓல்டு மெம்பருக்கு எஸ்பிஓ, விடிபி அந்த மாரி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 3 கேட்டகரியில ஸ்டாஃப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதில உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க போட்டுக்கணும். சரிங்களா? ஸ்டாஃப் ஐடி, பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கீழ சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து லாகின் ஆயிட்டு உங்களுக்கு கீழ வந்து வந்துரும். சரிங்களா? இந்த மாரி வந்து வந்துரும். இதில நெறைய நபர்கள் கேட்கற கேள்வி என்னன்னா, "ப்ரோ என்ன ப்ரோ இது? இந்த மாரி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணணுமா?" அப்படின்னு கேட்பீங்க. நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, எஸ்பிஐ நோட்டீஸ் போர்ட்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். டெலகிராம் டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க அதில ஜாயின் நவ் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டெலகிராம்ல நோட்டீஸ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா? நியூ மெம்பர்ஸ் கண்டிப்பா இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணியாகணும். கீழ வந்து யூடியூப் சேனல் குடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதில என்னென்ன குடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து 1. இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா நெறைய பேருக்கு, ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எலைட் லேர்னர்ல இருக்கேன். ஆனா, நான் இப்போ 6000 பிளான்ல வந்து ஜாயின் பண்ணலாமா? மார்க்கெட்டிங் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. ஸோ, அது வந்து இப்போதைக்கு நீங்க வந்து பண்ண வேண்டாம். அனௌன்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும். ஏன்னா வந்து எலைட் பிளான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. எலைட் பிளான நம்ம சூஸ் பண்ணிட்டு, இப்போ மார்க்கெட்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாங்க முடியாது. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எலைட் பிளான சூஸ் பண்ணுங்க. எலைட் பிளான வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, ஸோ வெயிட் பண்ணுங்க. நோட்டீஸ் போர்ட்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலைட் பிளான் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா எலைட் பிளான் வரவங்க எப்படி வருவாங்கன்னா, சேல்ஸ் டீம்ல தான் கண்டிப்பா வருவாங்க. இப்போ வரவங்க எல்லாருமே சேல்ஸ் டீம்ல தான் வருவீங்க எலைட் பிளான்ல. சரிங்களா? அதனால சொல்றேன். அதேபோல இன்னும் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ப்ரோ நான் சேல்ஸ் டீம் இருக்கேன். நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் எதுவும் பண்ணல. ஆனா வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பிளான்ல ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்கு நீங்க சேல்ஸ் டீம் இருக்கீங்க அப்டின்னா, நீங்க இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டாங்க. நியூ வித்ட்ரால் ஓகேங்களா? அதேபோல இப்ப நியூ மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜாயினிங் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ மெம்பர பொறுத்தவரைக்கும் எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? உங்க ரெஃபர் லிங்க் எப்படி எடுக்குதுன்னு நெறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ரெஃபர் லிங்க்க பொறுத்தவரைக்கும் இந்த டேஷ்போர்ட நீங்க டச் பண்ணிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க உங்களுக்கு இன்வைட் யுவர் ஃபிரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். காப்பி லிங்க் இருக்கும். இந்த காப்பி லிங்க டச் பண்ணிட்டு, ஓகே குடுத்துட்டு, அந்த லிங்க் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புனீங்க அப்டின்னா, ஸோ அவரு அந்த லிங்க்க ஓப்பன் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் பண்றதுக்கான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இப்ப பாருங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். சரிங்களா? இப்ப நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்ப பாருங்க அந்த லிங்க்க நான் காப்பி பண்ணிட்டு, இப்ப வந்து நான் அங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே குடுக்குறேன். ஓகே இது ரெஜிஸ்டர் பண்ற பேஜுக்கு போயிடுச்சு. சரிங்களா? நேமு, பிளான்லாம் காமிக்குதுல்ல. ஸோ இதுதான். சரி இந்த மாரி மெத்தட்ல தான் நீங்க பண்ணணும். பிளான பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த சூஸ் பிளான் குடுத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பிளான்னா ரூ. 6000 பர்ச்சேஸ் பண்ற மாரி வரும். ஃப்ரீ பிளான்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எலைட் லேர்னர் அப்டின்னா ரூ. 10,000 குடுத்து நீங்க வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது ஒரு 15 நாளுக்குள்ள பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் நீங்க பிளான் வீடியோல பார்த்துட்டு பண்ணிக்கலாம். எஸ்பிஐல மொத்தம் 2 பிளான் இருக்கு. ஒண்ணு எலைட் லேர்னர் பிளான். இன்னொன்னு மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான்ல நீங்க ஃப்ரீயா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா எலைட் லேர்னர்ல ஃப்ரீயா ஜாயின் பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? எலைட் லேர்னர்ல நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணி, ஒரு நாளைக்கு ரூ. 5 வந்து பார்த்தீங்கன்னா எர்ன் பண்ணலாம். மாசத்துக்கு ஒரு ₹150 எர்ன் பண்ணலாம். ரூ. 500 வந்த பிறகு நீங்க வித்ட்ராலும் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்ப நெக்ஸ்ட் அப்டேட் என்ன டவுட் அப்டின்னா, நெறைய நண்பர்களுக்கு வந்து பாருங்க ப்ரோ நான் வந்து மைக்ரோ டாஸ்க் பண்றேன். ஆனா எனக்கு அமௌண்ட் வந்து டெபிட்ன்னு காமிக்குது. நான் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்பீங்க. ஸோ இந்த இதில பாருங்க எல்லாமே கிரெடிட்ன்னு இருக்குல்ல. இதுவே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்க டெபிட்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். இது மைக்ரோ டாஸ்க் ஐடி தான். இங்க உங்களுக்கு டெபிட்ன்னு காமிக்கும். ஏன் டெபிட் காமிக்கும் அப்டின்னா, அதுக்கான ரீசனுமே இங்க குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. என்னன்னா யுஆர்எல் நாட் ஓப்பன்னு குடுத்துருப்பாங்க. யுஆர்எல் நாட் ஓப்பன் அப்டின்னா என்னன்னா, நீங்க போஸ்ட் போட்டிருக்கீங்கல்ல, ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகலன்னு அர்த்தம். அவங்க ஓப்பன் பண்ணக்குள்ள ஓப்பன் ஆகலன்னு அர்த்தம். ஒரு வேள அத டெலீட் பண்ணியிருக்கலாம், இல்ல பிரைவேட்ல இருந்திருக்கலாம், இல்ல ஸ்டோரி போட்டிருந்திருக்கலாம் நீங்க. ஸோ இந்த மாரி எரர் இருக்கிறதுனால ஓப்பன் ஆயிருக்காது. உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்கும். இப்ப மைக்ரோ டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நீங்க டாஸ்க் பண்ணக்குள்ளயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். நெறைய நண்பர்கள் ஓகே நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க.
ஆனா, எஸ்பிஎஸ்லேருந்து பின்னாடி செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து இப்ப நான் பாருங்க, 7ஆம் தேதி நான் டாஸ்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாசம். இப்ப எனக்கு என்ன பண்ணுவாங்களாம், 7ஆம் தேதி டாஸ்க் பண்ணி எனக்கு 75 ஆட் ஆயிடுச்சு. இப்ப நான் பண்ண டாஸ்க்ல அந்த லிங்க் வந்து எனக்கு ஓப்பன் ஆகல அப்டின்னா, இப்ப அவங்க 8ஆம் தேதி செக் பண்ணலாம், இல்ல 10ஆம் தேதி செக் பண்ணலாம், 12ஆம் தேதி, இல்ல இன்னைக்கு 15ஆம் தேதி இன்னைக்கு கூட செக் பண்ணலாம். இன்னைக்கு செக் பண்ணக்குள்ள நம்ம சப்மிட் பண்ண லிங்க் ஓப்பன் ஆகல அப்டின்னா, அமௌண்ட் டெபிட்டட் ஆகும். ஸோ, அப்ப இந்த டாஸ்க் உடைய அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா டெபிட்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெபிட் ஆயிடும். அதனால நீங்க டாஸ்க் பண்ணக்குள்ள போஸ்ட் கரெக்ட்டா போட்டுட்டு, அது ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. அதான் நல்லதா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ, அடுத்ததா வேற என்ன டவுட் இருக்கு? ரீஃபண்ட பொறுத்தவரைக்கும் மந்த் எண்டுக்குள்ள கிளாரிஃபை பண்ண சொல்ட்டாங்க. கிளியர் பண்ண சொல்ட்டாங்க. வித்ட்ராவல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு வித்ட்ராவல் உங்களுக்கு சீக்கிரமா வரணும்னா, ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. என்னன்னா, நீங்க யாராச்சும் ரெஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த ரூ. 1000 வந்து உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வரும். ஸோ, அந்த ரூ. 1000 ரெஃபரல் கமிஷன் நீங்க வித்ட்ராவல் குடுக்கக்குள்ள, உங்களுக்கு ஓல்டு வித்ட்ராவல் என்ன பெண்டிங் இருந்துச்சுன்னா, அது கூடயே உங்களுக்கு சேர்ந்து வந்துரும். சரிங்களா? இது ஒரு மெத்தட் வந்து இருக்கு. ஈஸியான மெத்தட் தான். நீங்க ஏதாச்சும் ரெஃபர் பண்றீங்க அப்டின்னா, ரூ. 1000 ரெஃபரல் அமௌண்ட் நீங்க வித்ட்ராவல் குடுக்கக்குள்ள, உங்களுக்கு பழைய அமௌண்ட்டுமே ஓல்டு வித்ட்ராவலுமே சேர்ந்து வந்துரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, நெறைய நம்மளுக்கு ரிசீவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ, மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் ப்ரோ இப்படி குடுக்குறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ, அதுக்கான விளக்கங்கள் நோட்டீஸ் போர்ட்லயே குடுத்துருக்காங்க. ஸோ, ஏன் அப்படி குடுக்குறோம்? எதுக்காக ஓல்டு விட்ரால் டிலே ஆகுது? சரிங்களா? அதுக்கான வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ, அத வந்து நீங்க வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதேபோல வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். சரிங்களா? உங்க ஐடி ஓப்பன் பண்ணிட்டு, இங்க பாருங்க மை டைரக்ட் கவுண்டர்ன்னு இருக்குல்ல, இங்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 பேர் இருந்தீங்கன்னா, நீங்க வீடியோக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ, அதுக்கான சம்பளமே ரூ. 1500 சொல்லியிருக்காங்க. ஆனா, அதுக்கான ஃபார்ம்ல எதுவும் சொல்லல. சரிங்களா? ஸோ, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதேபோல இன்னொன்னும் வந்திருக்கு. சேல்ஸ் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பன் பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா? அந்த கூப்பன் பர்ச்சேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, அது இப்போதைக்கு என்னுடைய சஜஷன் யாருமே அத டச் பண்ணி கூட பார்க்காதீங்க. ஏன் அப்டின்னா, அது ஒன் டைம் தான் நம்ம ஃபில் பண்ற மாரி இருக்கும். இந்த கூப்பன் சேல் ரிக்வெஸ்ட். ஸோ, இந்த ஆப்ஷன் நீங்க போயிட்டு எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. இதுல 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. பை மோட் இமெயில் ஐடி, பை மோட் ஃபோன் நம்பர், பை மோட் ப்ரொஃபைல் ஐடி. மெயிலும், ஃபோன் நம்பரும் இங்க போட்டுருவீங்க. ஆனா, பை மோடுடைய ப்ரொஃபைல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது. அதனால வெயிட் பண்ணுங்க. யாருமே இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டாம். நோட்டீஸ் போர்ட்ல அனௌன்ஸ்மென்ட் வந்துட்ட பிறகு நீங்க இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ, மேக்ஸிமம் எல்லா டவுட்டுமே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். அதேபோல வந்து கன்டென்ட் ரைட்டிங் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட்ன்னு வருது. ஆ திஸ் வீக் டைம் எக்ஸிட்ன்னு வரும். இல்ல வந்து எரர் வரும். இந்த மாரி நெறைய பேர் வந்துட்டுருக்கு. கன்டென்ட் ரேட்ல அது இன்னும் இஷ்யூ இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. அந்த இஷ்யூ சரியாயிட்ட பிறகு நீங்க வந்து டாஸ்க் பண்ணலாம். சரிங்களா? இதுதாங்க இப்போ இருக்கிற சந்தேகங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ மத்தபடி வந்து வேற எதுவும் இல்ல. மத்தபடி வேற என்ன டவுட் இருக்கு? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்டின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள நோக்கி போடுறேன். ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அன்பு ஃபிஷ். பாய்.